ஹலோ வீவர்ஸ், மகாநதி நியூப்ரமோ சொந்த ஊருக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகும்போது எதுக்காகடி இன்னும் அந்த பத்திரத்தை வச்சுட்டு இருக்க, அதை அவனுடைய முகத்தில் விட்டு எரிஞ்சிட்டு வா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி அழுகுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணமே பண்ணா, அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டே முடிஞ்சு போச்சுல்ல, அப்படி எதுக்கடி அதை வச்சுட்டு இருக்க, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அது விஜயோடைய முகத்திலேயே சாரதா தூக்கி போட்டுருவாங்க. அப்போ விஜய்க்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. உடனே விஜய் கிட்ட இங்கே பார், என் மகளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருப்ப, இனி நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கணுண்டான்றாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்படு அசிங்கப்படுத்திருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷனும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவ எந்த அளவுக்கு பல ஆசைகளோட பல கனவுகளோட இருந்தா, ஆனா அவளுடைய ஆசையும் கனவையும் இப்படி சுக்குநூற உடைச்சிட்டுல, இனி என்னுடைய பொண்ணோட லைஃப்ல விஜய்ன்ற ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. காவேரி இதை கேட்க கேட்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. காவேரி அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, எனக்காக ஆதரவாணி பேச மாட்டியா அப்படின்ட்டு விஜய் எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் அப்பயுமே எதுவும் பேசுறதில்ல, அவ்வளோ நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சா, நான் தான் சொல்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு எதுவும் இல்லை இனி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சாரதா காவேரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும் காவேரி அப்படின்ட்டு விஜய் கதறி கதறி அழுகிறாங்க. சாரதா அதெல்லாம் பார்க்காத கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.